வணக்கம் மக்களே, கார்த்திகை பொரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் திருவியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சே வதக்குங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அடுத்து பச்சை கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு. அடுத்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும். இப்போ எல்லாமே ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு கிண்ணத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2 கப்பு ஃபுல்லாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வெல்லத்தை வடிகட்டிடணும். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், மண் அதெல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு ஒரு கடாயில் மாற்றியாச்சு வடிகட்டி. இப்போ ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்க்குறதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சு அந்த கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அது எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் நீங்கள் விட்டு பாருங்கள். அந்த தண்ணியில் அது வெள்ளைப்பாகு நல்லா உருண்டையாக வரணும், திரட்டி வரணும். அது அப்படி வந்தால் தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு அர்த்தம், அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வறுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கிண்டிட்டு அடுத்து பொரி, அந்த கார்த்திகை பொரின்னு நம்ம கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கார்த்திகை பொரி தான் வாங்கி செய்யணும்லாம் கிடையாது, நம்ம நார்மல் பொரியே வாங்கி செய்யலாம். ரெண்டும் ஒன்று தான், டேஸ்ட்லாம் வெறும் டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ இது சூடாக இருக்கணும். வார்மாக இருக்கும் போதே நல்லா கிண்டிட்டு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் நெய் தடவிக்கணும். அப்படின்னா தான் கையில் ஒட்டாது. அந்த பாகும் பொரியும் சூடாக இருக்கும் போதே அதை எடுத்து நம்ம நல்லா உருண்டையாக உருட்டினோன்னா சூப்பராக வரும். நான் கொஞ்சம் தான் உருண்டையாக செஞ்சேன், ஏன்னா என் பாப்பாவுக்கு உருண்டை தான் பிடிக்கும். சாமிக்கு ஆனால் பொரியாக தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பாப்பாவுக்கு மட்டும் உருண்டை பிடிச்சிட்டு சாமிக்கு நான் பொரியாக வச்சுட்டேன். அவ்வளோதான், கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய்.